ஹைபா வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சல்ஃபரிக் ஆசிட் H2SO4ங்கிறது சல்ஃபரிக் ஆசிட். ஸோ இதோடைய ஈக்குவலண்ட் மாஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த சல்ஃபரிக் ஆசிடோடைய மோலார் மாஸ் தேவை, அதோடைய சல்ஃபரிக் ஆசிடோடைய பெசிசிட்டி தேவை. சரிங்களா? ஸோ பெசிசிட்டினா என்ன? சல்ஃபரிக் ஆசிட்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஆசிட் எத்தனை ஹைட்ரஜனை கொடுக்குமோ ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெசிசிட்டின்னு சொல்றோம். இப்போ H2 2 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ சல்ஃபரிக் ஆசிட் 2 ஹைட்ரஜன் கொடுக்கும். ஸோ அப்போ இதோட பெசிசிட்டி சல்ஃபரிக் ஆசிடோட பெசிசிட்டி 2. ஓகேவா? இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஹைட்ரஜன் எடுத்துப்போம். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2. ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. அப்போ 2 × 1 பிளஸ் சல்ஃபருடைய மாஸ் நம்பர் 32. எத்தனை சல்ஃபர்? 1. இப்போ 1 × 32 பிளஸ் ஆக்சிஜன் 4 இருக்கு, மாஸ் நம்பர் 16. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2 வரும், 32 வரும், 64 வரும், ஆட் பண்ணா 98 வரும். ஓகேவா? சரி, இப்போ இதோடைய கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. ஸோ அப்போ உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 4 வருமா? இங்கே வரும் 9. 49 கிராம் ஈக்குவலண்ட் -1. ஓகேவா?